அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக ஒரு வேலையை செஞ்சுட்டே இருக்காரு. அப்பப்போ ஒரு சீரான இடைவெளி விட்டு மறுபடியும் அந்த வேலையை பண்ணிட்டே இருக்காரு. அநேகமா அவருக்கு அது ஒரு ஹாபியா மாதிரி இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் ஏற்படுது. அது என்ன அப்படின்னா, ஐயா கருணாநிதி அவர்களை கிட்டத்தட்ட தன்னுடைய கடவுளாக நினைக்கக்கூடிய தொண்டர்களுக்கு, பக்தர்களுக்கு, திமுக அனுதாபிகளுக்கு அவங்க எல்லாரையுமே பாத்தீங்கன்னா அவர்களை புண்படுத்தி அல்லது அவர்களுடைய எமோஷன்களோடு விளையாடி அதை ஒரு பொழுதுபோக்காக கொண்டிருக்கக்கூடிய செயலை சீமான் அவர்கள் செஞ்சுட்டு இருக்காரோ அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தேகம் எனக்கு ஏற்படுதுங்க. ஆமா, டைம் பாஸுக்குனே பண்றாரோ அப்படிங்கிற மாதிரி. அப்படிதான் தொடர்ச்சியாக நீங்களே பார்த்துட்டு இருக்கிறீங்க. மேடைகள் கிடைக்கும் போதெல்லாம் அப்படி பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல பயங்கரமா ட்ரிகர் ஆகுறாங்க. பயங்கரமா ட்ரிகர் ஆகி ஏதாவது செய்யணும், ஆனா என்ன செய்யறதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு அவங்க வந்திருந்தாங்க. அந்த நேரத்துல சேகர் பாபு அவர்கள், திமுகவுடைய அமைச்சர், அவர் ரொம்ப ஒரு காட்டமான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல பேசியிருந்தாரு. சீமான் அவர்களுக்கு வாய் கொழுப்பு அதிகமாயிருச்சு, நாவை அடக்கி பேச வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் அடக்கக்கூடிய நிலை வரும், நாங்கள் திருப்பி அடித்தால் அவள் தாங்க மாட்டார் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாரு. நாம பார்த்துட்டு கொஞ்சம் பயந்துட்டேன். என்னடா திருப்பி அடிச்சா தாங்க மாட்டாங்கன்னு சொல்லி சவால் விடுறாங்க, அப்ப என்ன குண்டாசா இருக்குமோ, குண்டாசுல அரெஸ்ட் பண்ணி திகார்ல போட்டுருவாங்களோ ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி, அப்படி ஏதாச்சும் நடக்குமோ, அந்தமான் சிறையில் ஏதாச்சும் அப்படி ஏதாச்சும் இருக்குமோலாம் கூட நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா நாங்க திருப்பி அடிக்கிறோம், நாங்க அடக்கிறோம் அந்த வாய் கொழுப்ப அப்படின்லாம் அவங்க சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தா, செந்தில் வேலை வச்சு பாட்டு பாட வைக்கிறது அப்படின்றத பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. செந்தில் வேலை வச்சு பாட்டு பாட வச்சா அவர் அடங்கிடுவாரா? ஐயோ இவரா பயங்கரமான ஆளாச்சு, அப்ப பயந்துதான் அவனு இனிமே நான் பாட்டெல்லாம் பாட மாட்டேங்க, இனிமே ஐயா கருணாநிதி பத்தி நான் எதுவும் பேச மாட்டேங்க அப்படின்னு சொல்லி ஆஃப் ஆயிடுவாரோ அப்படின்னு எதிர்பார்த்து செந்தில் வேலை அவர்களை பாட்டு பாட வச்சாங்களான்னு தெரியல, அல்லது அவரா சொந்தமா நானே ஓனா பண்ணித்தரேன், எங்க அண்ணனுக்கு நான் தாண்டா பண்ணுவேன் அப்படின்னு அட்லீஸ்ட் சொன்ன மாதிரி எங்க கலைஞருக்கு நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி செந்தில் வேலை அவர்களே தன் முனைப்பாக அல்லது அவருக்கு ஒரு எழுச்சி ஏற்பட்டு தன் எழுச்சியாக அதை செஞ்சாரோ அப்படின்லாம் கூட பல கேள்விகள் வருதுங்க. அப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஒர்க் ஒன்று பண்ணியிருக்காரு. என்ன பாட்டு பாடியிருக்காருங்க. அதாவது எப்படி எங்க தலைவர் கலைஞரை பற்றி சீமான் அவர்கள் பாடினாரோ அதுக்கு பதிலடியா இப்ப பாரு நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய யூடியூப்ல பாடிட்டு, அதை பாடினது உங்களுக்கு காட்டுறேன், பாடிட்டு சொல்லுவாரு, இப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு, இந்த அளவுக்குலாம் இதுக்கு முன்னாடி நம்ம இறங்கி போய் அடிச்சது இல்லைல்ல அப்படின்னு சொல்லி பயங்கரமா செஞ்சிட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் அவருக்கு கிடைச்சிருச்சு. இப்ப அவர் பாடிய அந்த பாடலின் ஒரு சில வரிகளை நாம் பார்ப்போம். எடப்பாடி மோடிக்கு எடுபடியா இவன் மாறினான், இப்படியாக பாடிட்டு எப்படி எல்லா வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு அப்படின்னு சொல்லி போஸ்ட் போட்டாருங்க. பர்சனலா சொல்லணும் அப்படின்னா எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நல்லா தான் பாடுறாரு, மாற்று கருத்துக்கள் இருக்கலாம், அதுல லிரிக்ஸ்ல நம்மளுக்கு 1008 பிரச்சனை இருக்கலாம், ஆனா ஒரு சிங்கராக செந்தில்வேல் நல்லா பரிணமிக்கிறாரு, பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி. சினிமாவில் வேற இப்ப நடிக்கிறாரா, இப்ப பாடலும் பாட போறாரா, அருமைப்பா அருமை இல்லையே அப்படின்ற மாதிரி நம்ம அதை ரசிச்சுட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் சரி மக்களும் அந்த மாதிரி தான் ரசிச்சிருப்பாங்க அப்படின்ற ஒரு சின்ன ஒரு கணிப்பு எனக்கு இருந்துச்சுங்க. ஆனா அவர் அந்த பாட்டை அந்த டோன்ல அந்த டியூன்லயே பாடினார்ல, இது வேற மாதிரி ஆபத்தை கொடுக்குமே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அது என்னன்னு அப்புறம் சொல்றேன். ஆனா அந்த பப்ளிக் ரியாக்ஷன் என்ன அப்படின்னு பாத்துடலாம்னு சொல்லி அதுக்கு கீழே கமெண்ட்ல போய் பார்த்தா ஒருத்தர் அண்டா டேய் அப்படின்ட்டு, அந்த டே என்பதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன், ஆனா அண்டா அப்படிங்கிறத நான் கண்டிக்கல. ஏன் அப்படின்னா அது அவரை அவமானப்படுத்தும் சிறுமைப்படுத்தும் சொல்லல, அதை அவர் விரும்பி வச்சுக்கிட்ட ஒரு பட்டம். எப்படி இப்ப வைரமுத்து அவர்களுக்கு ஒரு பட்டம் வேற யாரோ கொடுக்குறாங்கல்ல, அப்படி இவருக்கு வேற யாரும் கொடுக்காம அவருக்கு வச்சுக்கிட்டாரு, நான் திமுகவின் அண்டா அப்படின்னே என்ன சொல்லுங்க அப்படின்ட்டு. ஸோ அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லிட்டு பண்ணி கத்துவது போலவே ஃபீல் ஆகுதுரா, நிறுத்துறா அப்படின்னு சொல்லி போட்டு வச்சிருக்காங்க. ஒருமையில் பேசுவது முதல் தவறு. அடுத்து அவருடைய ஒரு மனிதருடைய குரலை ஒரு பன்றியின் குரலோடு ஒப்பிட்டு பேசுவது என்பது இரண்டாவது தவறு. பண்ணி கத்துற மாதிரியாங்க கேக்குது? எனக்கு அப்படி கேட்கலையே, உங்களுக்கு அப்படியே கேக்குது. ஒருத்தர் பண்ணி கத்துற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறாரு. அப்புறம் இன்னொருத்தர் போனா அண்ணா இன்னும் நல்லா கதர்னா மரியாதையா ஆரம்பிக்கிறாரு. பரவாயில்ல அண்ணான்னு சொல்றாருல்ல, ஆனா குரல் தான் சரியில்லை, கழுத கத்தன மாதிரி இருக்குது. ஒருத்தர் என்னடானா பண்ணி, இன்னொருத்தர் என்னன்னா கழுத கத்தன மாதிரி இருக்குது. அப்படியே வந்தோம்னா இன்னொருத்தர் வேற மாதிரி, இல்ல நல்லாவே இல்லை, ட்ரை அகைன், என்னதான் இருந்தாலும் எங்களுக்கு அந்த பாட்டு தான் பிடிச்சிருக்குது, கருணாநிதி பாட்டு தான் டாப்பு அப்படின்னு சொல்லி ஒருத்தர். இந்த மாதிரியாக என்ன பண்றாங்கன்னா அந்த பாட்டை யாருமே இல்ல நல்லா இல்ல, பர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் சரியில்லை, நாங்க புண்படலை, எங்களை புண்படுத்துற மாதிரி வேற ஏதாச்சும் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி செந்தில்வேல் பண்ணதுதான் சரிப்பட்டு வரல, நாம ஏன் களத்துல இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி செந்தில்வேல் அவர்களுக்கு தோல் கொடுக்கும் வகையில ஒரு தோழர் இறங்கியிருக்காங்க. யார் அப்படின்னா மரியாதைக்குரிய தோழர் சுந்தரவல்லி அவர்கள். அவங்களுடைய வெர்ஷன்ல ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. அதையும் நீங்க கேட்டுருங்க.
இது எங்க தோழர் சுந்தரவல்லி அவர்களுடைய வருஷன். அதுல என்ன ஒரு சின்ன வருத்தம் அப்படின்னா, வீட்டுல ஒரு நாய் வளர்க்குறாங்க போல இருக்குது. அவங்க பேசிட்டு இருந்த வரைக்கும் அமைதியா இருந்த நாய் ஈன்ட்டு அவங்க ஆரம்பிச்ச உடனே அங்கிருந்து சவுண்ட் போட ஆரம்பிச்சிருச்சு. நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படி அவங்க வந்து இது ஏன் வெர்ஷன், நான் எப்படி திருப்பி அடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி அடிச்சாங்க. செந்தில்வேல் அவர்களாச்சும் போட்டாரு. அது கொஞ்சம் ஒரு சில 1000 பேர் பார்த்தாங்க. அதுக்கு ஒரு சில 100 பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. எங்க தோழருடைய இந்த வெர்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் சோகமான ஒரு முடிவுரை பெற்று விட்டது. அதாவது அதை யாருமே கேட்கவும் இல்லை, அது போய் சேரவும் இல்லை, அது அப்படியே பொட்டிக்குள்ளேயே முடங்கிருச்சு. இந்த இடத்துல எனக்கு ஒரு யோசனை தோணுதுங்க. அதாவது செந்தில் ப்ரோ அவர்களுக்கும் தோழர் சுந்தரவல்லி அவர்களுக்கும் ஒரு ஐடியா கொடுக்குறேன். பாருங்க, 2 பேருமே சோலோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க, முயற்சி பண்ணீங்க. ஆனா பெருசா ஒர்க் அவுட் ஆகல, ரீச் ஆகல. நல்லா ஒர்க் அவுட் ஆகி ரீச் ஆகிறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லிட்டா. 2 பேருக்கிட்டையுமே நல்ல குரல் வளம் இருக்குது, நல்லா இருக்குது. நீங்க 2 பேரும் சேர்ந்து ஏன் ஒரு பாட்டு பாடக்கூடாது? இந்த மாதிரி இதே கான்செப்ட்ல நீங்க ஒரு பாட்டு ஏன் நீங்க பண்ணக்கூடாது? அது வைரல் ஆகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. முடிஞ்சா முயற்சி பண்ணி பாருங்க. சரி, செந்தில்வேல் அவர்களை வச்சு பாடினது ஃபெயிலியர் ஆயிடுச்சு, சுந்தரவல்லி அவர்களை வச்சு பாடினது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனா சீமான் அவர்கள் 2 தடவை வேற பாடிட்டாரு. அது பல லட்சங்கள், கிட்டத்தட்ட கோடி கணக்கில் போய் சேர்ந்துருச்சு. என்ன பண்ணாலும் அந்த டேமேஜை ஈக்குவல் பண்ண முடியலையே. நம்ம பாட்டினா ரசிக்கிறாங்க, நாங்க புண்படலையே, வேற எதனா கொண்டு வா அப்படிங்கிறாங்க. என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது, இருங்கடா நாங்க வேற ஒரு வெர்ஷன் இறக்குறோம், வீடியோ சாங்காவே இறக்குறோம் அப்படின்னு சொல்லி. இப்ப இவங்க 2 பேரும் பாடினாங்கல்ல, அந்த 2மே ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னா, அந்த பாட்டு ஒரிஜினல் சாங் இருக்குது இல்ல, சீமான் அவர்கள் பாடின சாங், அதோடைய அதே ராகத்துல பாடிடுறாங்க. அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, மக்கள் வந்து, ஐயா நீங்க பாடுறீங்க, அதே ராகத்துல பாடாதீங்கயா, நீங்க அந்த டியூன்ல ஆரம்பிச்சாலே எங்களுக்கு அந்த பாட்டு தான் ஞாபகத்துக்கு வருது, டியூனையாச்சும் மாத்துங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. ஓ, இதுதான் பிரச்சனையா? டியூனையே மாத்தி நம்ம ஒரு கானா சாங் மாதிரி போட்டுருவோம், இதுல யாரை நடிக்க வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கும் போது பல பேர் முயற்சி பண்ணாங்கன்ற மாதிரிலாம் கூட நான் செய்தி பார்த்தேன். அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல. கடைசியாக அவர்கள் தேர்ந்தெடுத்தது யாரு அப்படின்னா, லொல்லு சபா மனோகர், இப்படி பேசுவார்ல, அவரை வச்சு வீடியோ சாங் போட்டு நம்ம வந்து சீமான் அவர்களை பயங்கரமா அட்டாக் பண்ணி லிரிக்ஸ் போட்டு செஞ்சிட வேண்டியதான், பழி வாங்கிட வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புல தயாரிச்சிருப்பாங்க போல இருக்குது. அதுல பாருங்க, அந்த வீடியோ சாங்க பார்த்த பல பேர் வந்து எல்லாம் ஓகே, இருந்தாலும் அந்த அசைவுகள்ல ஒன்றும் அவ்வளவு திருப்தி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுதான் நானும் யோசிச்சேன். ஏன்னா நல்ல கானா பாட்டா இருக்குது, கானா பாடல்களில் சிறப்பான நடன அசைவுகளை ஏற்கனவே கொடுத்தவரு, ஒரு சிறப்பான ஒரு பர்ஃபார்மர் அவங்க கட்சியிலே இருக்கிறாரு. யாரு, வேற யாரும் இல்ல, மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவங்க தாத்தாவை பத்தி பாடி புண்படுத்தினதுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில எங்க தாத்தாவுக்காக நானே இறங்குறேன் அப்படின்ற மாதிரி அவர் இறங்கி அந்த மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருந்து அந்த மாதிரி எதனா பண்ணியிருந்தாருன்னா ஓரளவுக்கு உடன்பிறப்புகள் மத்தியிலாச்சும் ஒரு பெரிய அளவில் அது வைரல் ஆயிருக்குமோ, அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஒரு பதிலடி கொடுத்த மாதிரி இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரியான ஒரு யோசனை இருந்துச்சு. இதுலயும் பாத்தீங்கன்னா 2 விதமான கருத்துக்கள் நிலவுது. அதாவது லொல்லு சபா மனோகர் அவர்கள் நடிச்ச ஒரு பாட்டை இவங்க பின்னாடி வாய்ஸ் எடிட்டிங் பண்ணி இப்படி போட்டிருக்காங்க அப்படின்னும், அவரையே தான் நடிக்க வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் செய்திகள் போதுங்க. எதுவாக இருந்தாலும் மனோகர் அவர்களுடைய முகம் எதற்கு அவர்களுக்கு கருணாநிதி அவர்களுக்கு நீதி கேட்கும், கருணாநிதி அவர்களுக்காக இவர்கள் பதிலடி கொடுக்கும் அந்த பாடலுக்கு எதுக்கு மனோகர் அவர்களுடைய முகம் தேவைப்பட்டது அப்படின்ற ஒரு கேள்வி பரவலாக எழுந்து வருது. அதுக்கான பதில் நம்ம தேடி ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது, அதாவது ஏற்கனவே ஐயா கருணாநிதி அவர்களை ட்ரோல் பண்றதுக்கோ அல்லது வந்து அவரை வந்து ஏதாச்சும் அவரை பத்தி பதிவு போடணும்னாலோ, இவர் லொல்லு சபா மனோகர் இருக்கிறாருல்ல, அவருக்கு வந்து எடிட் பண்ணி அந்த மஞ்சள் துண்டு போட்டு கண்ணாடி போட்டு கருணாநிதி அவர்கள் மாதிரியே இருக்காரு அப்படின்ற மாதிரி. இப்ப எப்படி நம்ம கருப்பு எம்ஜிஆர் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டுக்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு கருப்பு கருணாநிதி உருவ தோற்றத்துல, இது வந்து உருவ கேலி கிடையாது, ஒரு சக மனிதரை பார்த்து கிட்டத்தட்ட அவர் மாதிரியே இருக்காருல்ல அப்படின்னு சொல்றது உருவ கேலி இல்லை இல்லையா? அந்த மாதிரி ஒரு மாதிரி கிட்டத்தட்ட அந்த ரிசம்பிளன்ஸ் இருக்குல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை ஏற்கனவே இருந்துச்சு. ஒருவேளை இதை பார்த்த உடன்பிறப்புகள் நம்ம இப்ப வந்து சீமான் கருணாநிதி அவர்களை பத்தி பாடிட்டாரு, இப்ப நம்ம பதிலடி கொடுக்கறது ஒரு கற்பனை, இப்படி எடுத்துக்கலாமா? அதாவது தன்னை பற்றி இப்படி பாடல் பாடி இழிவுபடுத்திய சீமானை நம்ம தலைவரே கலைஞரே வந்து அவர் ஒரு கலர் காஸ்டியூம் எல்லாம் போட்டுக்கிட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி பாடினா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கற்பனையில அந்த அவருடைய ரிசம்பிளன்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு ஆக்டரை வச்சு நம்ம பண்ண வைக்கலாம். அதாவது சீமானுக்கு பதிலடியாக கருணாநிதி அவர்களே வந்து டான்ஸ் ஆடி பாடின மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு கிரியேட்டிவா லொல்லு சபா மனோகர் அவர்களை உள்ள கொண்டு வந்தாங்களா அப்படின்ற மாதிரியும் எனக்கு ஒரு சில கேள்விகள் வருது. அவங்களுடைய மெயின் டார்கெட் என்னது, அவங்களுடைய அஜெண்டா என்னதுன்னா, நம்மளை புண்படுத்தினா இல்ல, நம்ம புண்பட்டோம் இல்ல, நமக்கு வலிச்சது இல்ல, அந்த மாதிரி வலியை கொடுக்கணும், அப்படி நாம் தமிழர் ஆதரவாளர்களுக்கும் சீமான் அவர்களுக்கும் அந்த பெயின் நம்ம கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட தான் பாவம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க.
அப்படி லொல்லு சபா மனோகர் அவர்களை வச்சு அவங்க பாடின அந்த பாட்டு, வெளியிட்ட பாட்டு நாம் தமிழர் ஆதரவாளர்களை புண்படுத்துச்சான்னா புண்படுத்தலைங்க. அவங்க என்ன சொல்றாங்க, பரவாயில்ல விடுங்க, என்ன போயிட்டு அவர் ஏற்கனவே வாய்ப்புகள் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காரு. அவருடைய வீடு, அவருடைய குடும்ப சூழ்நிலை நாங்கெல்லாம் கூட பிஹைண்ட் ரூட்ஸ்ல ஏதோ ஒரு வீடியோல பார்த்துருக்கோம். அந்த காலத்துலலாம் செம்மையா என்டர்டெயின் பண்ணவர். இப்ப அவர் கொஞ்சம் வயசும் ஆயிடுச்சு, பெரிய வாய்ப்புகள் இல்லாம இருக்கக்கூடிய சூழல்ல இப்படி ஏதாச்சும் அவர் நடிக்கிறது மூலமா அவருக்கு ஒரு வருமானம் கிடைக்கும், அவருக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்னா பரவாயில்ல பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. திமுக உடன்பிறப்புகளுக்கு நம்ம வைக்கிற கோரிக்கை ஒன்னே ஒண்ணுதான், லொல்லு சபா மனோகர் அவருடைய முகத்தை, அவருடைய புகழை நீங்க உங்களுடைய தலைவர் மீது ஏற்பட்ட களங்கத்தை துடைப்பதற்காக, மற்றவர்களை புண்படுத்துறதுக்காக நீங்க பயன்படுத்திட்டு போங்க. ஆனா அதுக்கு ஒருவேளை நீங்க அவரை நடிக்க வச்சிருந்தீங்கன்னா அதுக்குரிய பேட்டாவோ சம்பளமோ அதை ஒழுங்கா கொடுத்துருங்க. கொடுக்காம இருந்தீங்கன்னா, இல்ல நீங்களா எடுத்து யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவருக்குரிய ராயல்டி, காப்பி ரைட் ஒழுங்கா அவருக்கு நீங்க கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்துடணும். இதை நாங்க கோரிக்கை வச்சுக்கிறோம். அது போக அவர் கஷ்டப்பட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி கேள்விப்படுறோம். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நீங்க உங்களுடைய ரெட் ஜெயண்ட் அது இதுன்னு ஏகப்பட்டதெல்லாம் வச்சிருக்கிறீங்க. அவருக்கு நீங்க வாய்ப்புகளை கொடுங்க. சினிமாவில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு, நல்ல நடிகர், நல்ல பெர்ஃபார்மர், நல்ல என்டர்டெய்னர், நல்ல காமெடி பண்ணக்கூடியவர். அவருக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்க. அவர் நல்லா இருக்கணும் அப்படிங்கறத நாம் தமிழர் கட்சிக்காரங்களே விரும்புறாங்க. அவங்க அதுதான் சொல்றாங்க, விடுங்க, அவர் ஏதோ அவருடைய வறுமைக்கு அவரை பயன்படுத்தி இருக்காங்க, போயிட்டு போகுது, பரவாயில்ல விடுங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. புண்பட்டுட்டோம் அப்படின்னு நான் நாம் தமிழர் கட்சிக்காரங்கிட்ட ஒத்துக்க சொல்லிடுறேன், நாங்க புண்பட்டுட்டோம், we are very hurt அப்படின்னு சொல்ல வச்சிடுறேன். அதனால அவருக்கு உங்களால முடிஞ்ச ஏதாச்சும் திமுக காரங்க பண்ணுங்க. இப்படியாக இது எந்த ஆங்கிள் போயிட்டு இதுக்கு நம்ம பதிலடி கொடுத்து பதிலுக்கு புண்படுத்துறது, அந்த புண்பட்டவர்களை பார்த்து நம்ம எப்படி ரசிக்கிறது, நமக்கு எப்ப அப்படி ஒரு வாய்ப்பு வரும் அப்படின்னு சொல்லி தேடிட்டு ஏதோ புது முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த புது முயற்சிகள் பண்றதுக்கு நம்ம திமுக சேர்ந்தவர்களை நம்ம பாராட்டணும். உங்களுடைய முயற்சிகள் தொடரட்டும், வாழ்த்துக்கள். அடுத்து யாரை வச்சு என்ன பாட்டு ரிலீஸ் பண்றாங்க அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.